இன்னைக்கு அதனுடைய நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் அமைத்த எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகா தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அதாவது இந்த எஸ்ஐடி எங்களுக்கு தேவை கிடையாது, எஸ்ஐடி மேல எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை, நாங்கள் ஒரு வளர்ந்து வர்ற ஒரு மாநில கட்சி, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணை இந்த வழக்குக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. 41 பேரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்போ இதை உச்சநீதிமன்றம் எந்த மாதிரி அணுகிருக்கு அப்படிங்கிறத இந்த தீர்ப்புலேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 41 பேரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் இதை எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் எப்படி கரூர்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஜென்ரேட்டர் ரூம்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வழக்கு எழுப்பியிருந்தாங்க. வரும்பொழுது லைட் ஆஃப் ஆச்சு, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இந்த தீபாவளியை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்ஸோட தித்திக்கும் தீபாவளியா தாம் தூம்னு கொண்டாடுங்க. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முன்னெடுக்கும் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் வரும் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மின்ட் மணிக்கூண்டில் நடக்கும் மாநில பொதுக்கூட்டத்திற்கு அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரீர். அட்வொகேட் வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த அந்த கரூர் துயரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நெஞ்சை உழுக்கிற விதமாக தான் இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமான வழக்குகளாக இருக்கட்டும், அது சம்மந்தமான ஊடக அந்த டிபேட்களாக இருக்கட்டும், நிறையா போகிறத பார்க்க முடிஞ்சிச்சு. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கரூர் வழக்கை சார்ந்தான விமர்சனங்கள் நிறையா வச்சுருந்தது பார்க்க முடிஞ்சிச்சு. தாவேகா தலைவரை குறித்தான விமர்சனங்கள் நிறையா வச்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் தாவேகா தலைவர் அங்கே குறிப்பிட்ட டயத்துக்கு போல, அவருடைய தலைமையை கேள்விக்குள்ளானது, இந்த மாதிரியான நிறைய சர்ச்சைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருந்துச்சு. ஊடகங்களையும் சரி, நிறைய அரசியல் விமர்சகர்களாலையும் நிறைய சர்ச்சைகளாக பேசப்பட்டு இருந்த ஒரு விஷயம் தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அமர்வு அஸ்ராகாருக்கு தலைமையிலான ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை நம்ம ஆரம்ப புள்ளியை பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்து மதுரை கிளை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை எடுக்கிறாங்க. கையில எடுத்ததுக்கு அப்புறமா சில நாட்கள் கழித்து சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு இந்த வழக்கை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுக்கிறாங்க. சோ இதுல நிறைய கேள்விகளும் நிறைய குழப்பங்களும் இருக்கிறது நம்ம நிறைய பார்க்க முடிஞ்சது. இதுதான் நீதியரசர் ஜே கே மகேஸ்வரி அவர்களும் என் வி அஞ்சாரியா அவர்களுமே அடுக்கடுக்கான கேள்விகளை முற்பட்டு வச்சுட்டே இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த வழக்கை எடுத்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏன் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கிளை எடுக்கணும் அப்படின்ற கேள்வி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எதற்காக இந்த எஸ்ஐடி விசாரணைக்குழு நீங்களா அமைக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவத்துல தமிழக அரசை நோக்கியுமே பல கேள்விகளை முன்னெடுத்து வச்சிருந்தாங்க. தமிழக அரசு நோக்கி அவங்க வச்ச கேள்விகள் என்ன அப்படின்னா, பிரச்சார வழக்கா இருந்த இதை நீங்க எப்படி கிரிமினல் வழக்கா மாத்துறீங்க அப்படின்ற மாதிரியான அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு கடந்த வாரமே பார்த்தோம் அப்படின்னா ஹியரிங் வந்தது. ஹியரிங் வரும்பொழுதே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த வழக்குல என்ன மாதிரியான உத்தரவு நீதிபதிகள் பிறப்பிக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருந்தது. நிறைய ஊடகங்கள் இதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சு. நிறைய விவாதங்கள், இது குறித்தான விவாதங்கள் நிறைய நடைபெற்று இருந்ததை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கும் பொழுது சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு இதை எப்படி தானா ஒரு விசாரணைக்கு எடுத்து ஒரு எஸ்ஐடியை எப்படி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தமிழக அரசை தடுமாற வச்சுச்சு அப்படிங்கிறத எல்லா சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்ச நிறைய வழக்கறிஞர்கள் இதை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் தமிழக அரசு சரிக்கிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க நிறைய சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்ச சட்ட வல்லுநர்கள். இது குறித்தான விசாரணைகள் வரும்பொழுது நிறைய தரப்புகளுடைய வாதங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு எடுத்திருந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் சரியா இருந்தது அப்படின்னு ஒரு சிலருடைய பார்வையும், இல்ல இதுல ஒரு சட்ட முரண்கள் இருக்கு அப்படிங்கிறத நிறைய சட்ட வல்லுநர்கள் சொல்றதா பார்க்க முடியுது. இந்த இடத்துல நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, தாவேகாவை மட்டுமே குற்றம் சாட்டி பேசின மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. இதெல்லாம் ஒரு கட்சியா, பிரச்சார பயணத்துக்கு தாமதமா போனதா இருக்கட்டும், அவர் ஏன் சரியா அந்த இடத்துல பேசல, காவல் அதிகாரிகள் இல்லைன்றதை ஏன் நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நோக்கி வச்சிருந்தாங்க. இன்னும் வரைக்கும் 41 உயிர் போயிருக்கு, வெளியே யாரையுமே பார்க்கல, இதெல்லாம் ஒரு தலைவருக்கான அழகா அப்படின்ற மாதிரியான கேள்விகள். அதாவது ஒரு கட்சியினுடைய அந்த தலைமையை கேள்விக்குறியாக்குறது அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு நீதிமன்றத்துல
ஒரு கட்சியினுடைய தலைவரை பற்றி உங்களுக்கு தலைமை பண்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கணைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு புதுசாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இதனாலேயே வந்து நிறைய விமர்சனங்களை வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதற்கான பெரும்பான்மையான காரணமாக என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னா, தாவேகா தரப்புல அவங்களுடைய அந்த பிரதிவாதம் சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் வைக்கப்படலை. அதனாலேயே வந்து நீதியரசர் வந்து அவருடைய பார்வையில் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்களோ அவர் வந்து ஒரு கவுண்டராக தான் சொல்லியிருந்தாரே தவிர அது வந்து தீர்ப்பு கிடையாது. அதாவது எல்லா நீதிமன்றத்திலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வாதம் பிரதிவாதம்னு சொல்ல 2 இது இருக்கு. அதாவது வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா அது குறித்தான பார்வையை தான் நீதியரசர் வந்து அன்னைக்கு சொல்லுவாங்க. அதாவது ஏன் இப்படி பண்ணியிருக்கலாம், இல்லை இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. அதை ஊடகங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு சம்மட்டி அடி இடியை இறக்கியது நீதிமன்றம் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வைக்கிறத பார்க்க முடியும். அது குறித்தான வழக்கு வந்து பாஸ்ட்ல நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இது வரைக்குமான விஷயங்கள்ல பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதனுடைய நீதிமன்ற தீர்ப்பு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் அமைத்த எஸ்ஐடிக்கு எதிராக தாவேகா தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அதாவது இந்த எஸ்ஐடி எங்களுக்கு தேவை கிடையாது, எஸ்ஐடி மேலே எங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை, நாங்கள் வந்து ஒரு வளர்ந்து வர்ற ஒரு மாநில கட்சி, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாவேகா தரப்புல இருந்து மனு தாக்கல் பண்றாங்க. இந்த மனு மீதான விசாரணை தான் போன வாரம் வந்துச்சு, கடந்த வாரம். அதன் மீதான அந்த கருத்துக்களை வந்து நீதியரசர்கள் சொல்லியிருந்த விதத்தை நம்ம பார்த்தோம். போன வாரமே கடந்த வாரமே சொல்லியிருந்ததை பார்த்தோம். நிறைய தமிழக அரசை நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அது குறித்தான நீதிமன்ற தீர்ப்பு வந்து இன்னைக்கு காலையில் பத்திரிகை வந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணை இந்த வழக்குக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. நிறைய வழக்குகளை வந்து நம்ம பார்க்குறோம். சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் இந்த சிபிஐ விசாரணை வந்து கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த வழக்கு 41 பேர் இறந்திருக்காங்க, ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு 41 பேரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்போ இதை உச்சநீதிமன்றம் எந்த மாதிரி அணுகிருக்கு அப்படிங்கிறத இந்த தீர்ப்புலேருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் சிபிஐ விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அவருக்கு கீழே 2 ஐபிஎஸ் அதிகாரிகள். ஸோ ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொள்ளாத 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி தலைமையில் அமைச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு குழு, அதாவது இந்த விசாரணை, அதாவது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றையும் அமைச்சிருக்காங்க நீதியரசர் NV அஞ்சாரியாவும் JK மகேஸ்வரி அவர்களும். இந்த வழக்கு வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய கேள்வியா இருக்கும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ஒன்று வந்துட்டா மட்டும் அதுக்கு நீதி கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருமே சொல்றதை பார்க்க முடியுது. ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்குல இருந்து நிறைய சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனா இந்த வழக்கு அதுல இருந்து முற்றிலும் கொஞ்சம் வேறுபட்டதா நான் பார்க்குறேன். அதாவது சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த விசாரணை வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாதம் இந்த சிபிஐ விசாரணை குழு வந்து நீதிபதிகளிடம் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த வழக்கு வந்து எந்த அளவுக்கு வேகம் எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இதனுடைய அந்த வீரியம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீதியரசர்கள் நன்றாக உணர்ந்திருக்காங்க. ஏன்னா 41 பேரோட உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து இதை வந்து சாதாரணமா எடுத்துக்கல அப்படிங்கிறத இந்த உத்தரவுல இருந்தே பார்க்க முடியுது. ஏன்னா மாதம் வந்து குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா இதை உச்சநீதிமன்றம் சாதாரணமா எடுத்துக்கல. இதை வந்து இந்த வழக்குல இன்னும் ஒரு வேகம் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதாவது இங்க இருக்கக்கூடிய நிறைய திமுக சார்ந்த நபர்கள் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீதிபதி மேலேயே விமர்சனம் வைப்பாங்க. இவர் தானே அவங்களுக்கு சாதகமா கொடுப்பாரு, இவர் தானே இவங்களுக்கு சாதகமா கொடுப்பாரு. ஏன் இந்த விஷயத்த நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்துல திமுக சார்ந்த செய்தி தொடர்பாளர் வந்து என்ன குறிப்பிடார் அப்படின்னா, இதுல வந்து அரசுக்கு என்ன பின்னடைவு இருக்க பொழுது, இப்பவே சிபிஐக்கு வந்து இந்த வழக்கு மாறினதுல இருந்தே பாஜகவோட பிடியில வந்து தாவேகா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை இப்பவே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தான் 2019 மக்களவை தேர்தல் அப்போ கனிமொழி அவர்களுடைய தேர்தல் வெற்றியை எதிர்த்து ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படுது. அந்த வழக்குல வந்து நீதியரசர் அஜய் ரஸ்தோகி என்ன உத்தரவு பிறப்பிக்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது, இந்த வழக்குல எந்த விதமான தவறு செய்ததற்கான அந்த முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சு இந்த வழக்கை தள்ளுபடி செய்யறோம் அப்படிங்கிறத பிறப்பிக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்து இதே நீதியரசர் அஜய் ரஸ்தோகி மேல இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கும் பொழுது எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாருமே முன்னெடுப்பாங்க. இந்த வழக்கை சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய ஊடகங்கள் வந்து சொல்லலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த வழக்கு அப்படிங்கிறது எதை நோக்கி நகரப்போகுது. ஏன்னா தாவேகா தரப்புல இருந்து குறிப்பிட்டு சொன்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான நோக்கமா இருந்துச்சு. சிபிஐ விசாரணை வச்சா மட்டும்தான் எங்களுக்கு இதுல உண்மை என்ன அப்படிங்கிறத வெளிவரும். ஏன்னா அவங்க முழுக்க வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுமே அரசியல் நகர்வு சார்ந்த குற்றச்சாட்டு. எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் எப்படி கரூர்ல நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஜென்ரேட்டர் ரூம்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வழக்கு எழுப்பியிருந்தாங்க. வரும்பொழுது லைட் ஆஃப் ஆச்சு, கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்கேயுமே நடக்காத ஒரு
அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே வந்து எப்படி தவற விட்டாங்க போலீஸ் அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே நிறைய அரசியல் நகர்வு சார்ந்த குற்றச்சாட்டை தான் தாவேக்கா வச்சுருந்தாங்க. சிபிஐ விசாரணை வைத்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஊடகங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தினது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னும், இது மாத்தினது மூலமா திமுகவோட ஆட்டம் வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலை கொடுத்திருந்தாரு. பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எதை நோக்கி நகருது, அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது, தமிழக அரசு தரப்பு வாதம் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனு தாக்கல் செஞ்ச நபர்கள், அதாவது பன்னீர்செல்வம், செல்வராஜன் சொல்லக்கூடிய இந்த ஒரு 3 நபர்கள், ஸோ இந்த 3 நபர்களுக்குமே வந்து இந்த மனு பற்றியான விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க நினைவுக்கு வராத ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த மனு வந்து தாக்கல் செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படின்னா இதை வந்து தமிழக அரசு அரசியல் ரீதியாக அணுக பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. அதாவது அவங்க என்ன மாதிரியான ஒரு நெரேட்டிவை கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நபர்கள் எல்லாருமே தூண்டுதல் பேரில், எதிர்க்கட்சியினுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த மனுவை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மறைமுகமாக வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எதை நோக்கி நகருது. இந்த 41 பேர் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, நம்மளால் சாதாரணமாக கடந்து போயிடவும் முடியாது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இந்த சிபிஐ விசாரணை எப்படி கொண்டு போகிறாங்க, மாதம் மாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்த பதிவுல இருந்து நம்ம ஒரு அப்டேட்டையும் கொடுக்கலாம். நன்றி. இன்னைக்கான பொது அறிவு கேள்வி, இந்தியா மயிலை தேசிய பறவையாக அறிவித்த ஆண்டு எது? இந்த கேள்விக்கான சரியான விடைய திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க. மறக்காம நீங்க எங்க இருந்து நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி பரிசுகளை வெல்லக்கூடிய வெற்றியாளர் யார் அப்படிங்கிறத பேசு தமிழா பேசு சேனலோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நாளைக்கு வெளியிடுவோம். ஸ்டே டியூன்ட்.